ஹாய், என்னோட பேர் முத்து. நம்ம போன வீடியோவில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து எதுக்காக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்னு ஒன்று இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அதை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து பெரிய அளவில் வந்து வளரணும் அப்படின்னா மார்க்கெட்டோட டிமாண்ட்ஸை வந்து மீட் அவுட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து நிறைய விட்டமின் எம் வந்து தேவை. இந்த விட்டமின் எம்னா இதில் எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மணி. இப்போ வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கம்பெனி வந்து அப்போ பணத்துக்கு என்ன பண்ணுவாங்க? கம்பெனி வந்து போய் கொலாட்ரல்ஸ் கொடுத்து பேங்க்கில் வந்து பாரோ பண்ணுவாங்க. அதுக்கு வந்து லோன் அப்ளை பண்ணி வாங்கிட்டு அதுக்கு வந்து மந்த் ஆன் மந்த் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. நீங்கள் சொல்லலாம், கம்பெனி வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி நல்ல ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ணால் கொலாட்ரலே இல்லாமல் கூட பேங்க்ஸ் வந்து அன்செக்யூர்ட் லோன்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு. கரெக்ட், கொடுப்பாங்க. பட் வந்து அதுக்கு வந்து வெரி ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சம்பாதிக்கிறதுல ஒரு போர்ஷன் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்குனே வந்து கொடுக்குற மாதிரி ஆயிரும். இப்போது செகண்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோ இல்லை பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்கிட்டயோ போய் பணம் கேட்டோன்னா அவங்க வந்து பணம் கொடுப்பாங்க. பட் இன் ரிட்டர்ன் அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு பெரிய போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் ஷேர் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கல ஒரு பிஸ்னஸ் மேனால் வந்து ஃப்ரீயாக வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து அடிக்கடி வந்து பிஸ்னஸில் வந்து இன்டர்ஃபியர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து தப்பு கிடையாது. ஏன்னா வந்து கோடிக்கணக்கில் பணம் உங்ககிட்ட கொடுத்துருந்தா அவங்க வந்து பிஸ்னஸில் நீங்கள் கரெக்டாக தான் எடுத்து போகிறீங்களா, கரெக்டாக தான் நடத்துகிறீங்களான்னு அவங்க செக் பண்ணுவாங்க, அவங்களோட இன்புட்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? அதனால அவங்க வந்து அடிக்கடி நம்மளை வந்து பிஸ்னஸில் வந்து இல்லை இன்டர்ஃபியர் பண்ணனால ஒரு பிஸ்னஸ் ஓனரால் பெரிய அளவில் வந்து க்ரோ பண்ண முடியாது. ஸோ நவ் இட் பிகம்ஸ் அ பிக் சேலஞ்ச். ஸோ இப்போது கம்பெனிக்கிட்ட வந்து பெருசாக ஆனாங்கன்னா என்னெல்லாம் தெரியுமா பெனிஃபிட்ஸ் இருக்குது? அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். அவங்க வந்து காம்படிட்டிவாக வந்து ப்ரைஸிங் கொடுக்கலாம். ஏன்னா வந்து லார்ஜ் ஸ்கேலில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால அவங்களோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து ரொம்ப கம்மியாயிரும். இதனால் வந்து மக்களால் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து அஃபோர்டபுளாக வந்து ஆக்கிடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு இன்ஹவுஸில் ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டோட டிமாண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சப்ளையர், வெண்டர் இவங்கெல்லாம் வந்து இந்த கம்பெனிக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுனால அவங்களும் வந்து வளர்கிறாங்க. ஓவரால் ஈக்கோ சிஸ்டம் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கும். இப்போ இந்த காமன் பப்ளிக் கிட்ட இருந்தோ இல்லை ஒரு இன்வெஸ்டர்ஸ், சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து நம்ம வந்து பணம் வாங்காமல் இருந்தோம் அப்படின்னா அது வந்து சாத்தியமாகாமல் போயிடும். அதனால தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் இல்லை அப்படின்னா நிறைய கம்பெனிஸால் வந்து பெரிய அளவில் க்ரோ ஆக முடியாது. அண்ட் அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் க்ரோ ஆகலைன்னா அந்த கண்ட்ரியோட எக்கானமி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து பெரிய அளவில் வந்து வளர முடியாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கம்பெனிஸ் வந்து ரொம்ப பெரிய கம்பெனிஸாக பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து தேவை. அது இல்லைன்னா இது எல்லாமே வந்து அடிபட்டு போகும். See you in next video.